அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பத்மாசனா. அதுல வந்து வேறுபாடுகள் வந்து பண்றது பார்ப்போம். அது நிறைய வந்து அதுல வந்து இருக்கு. இப்போ அந்த பத்மாசனால வந்து எப்படி போடணுங்கிறத வந்து பேசிக்ல வந்து எல்லாமே வந்து நம்ம வந்து கடந்த பகுதிகள் எல்லாம் வந்து நம்ம பார்த்திருப்போம். ஏற்கனவே வந்து நம்ம போட்டிருக்கோம். சில பேர் வந்து கேட்டதுனால பத்மாசனா வந்து எங்களுக்கு போட வரல, எப்படி செய்யணும்னு அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. அதனால வந்து அதுக்காக போட்டிருந்தேன். அதுக்கு இது பண்றதுக்கு முன்னாடி அதை பார்த்துட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த ஆசனம் வந்து பண்றதுக்கு வந்து முயற்சி செய்யலாம். இது வந்து நம்ம பத்மாசனா போட்டு நிறைய டைம் ட்ரை பண்ணி இருந்தா மட்டுமே இது வந்து எனக்கு நாங்க செய்ய வரும். இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. கால்கள் நேரா வச்சுட்டு தண்டாசனால உட்காந்துட்டு நல்ல ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம். இப்ப நம்ம பண்ண போறோட ஆசனாவோட பேர் வந்து குப்த பத்மாசனா. பத்மாசனா போட்டுட்டு அப்படியே வந்து கழுந்து படுக்க போறோம். கழுந்து படுத்துட்டு இப்ப நம்ம நமஸ்கார முத்ரா வந்து எப்படி வைப்போம்னா, கைகள் ரெண்டுமே சேர்த்து நம்ம மார்பு மத்தியில வந்து இப்படி வைப்போம். இது வந்து நமஸ்கார முத்ரா. இதுவே வந்து இந்த நமஸ்காரம் நம்ம முதுகுக்கு பின்னாடி வச்சோம்னா அது குப்த நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. குப்த அப்படின்ட்டு. இப்ப அது எப்படி பண்ணணும்னா, கைகள்ல திரும்பி காமிக்கிறதுக்கு வச்சிருக்கேன். கைகளை வந்து ஒரு கை கொண்டு வந்துட்டு இப்படி வந்து நேரா வந்து இப்படி வைக்கணும். அதே மாதிரி இன்னொரு கையுமே இப்படி கொண்டு வந்து கைகள் உள்ள கைகள் வெளிப்பக்கமா திரும்பி வந்து இந்த கையை வந்து இப்படி கொண்டு வரணும். தோள்பட்டையை வந்து நல்லா நம்ம மாறு பகுதியை விரிச்சுட்டு தோள்பட்டை இப்படி தூக்கணும்னா ரெண்டு கைகளுமே வந்து சேரும். நமஸ்கார முத்ரா. கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இப்படி வந்தோம்னா ரெண்டு கைகள் உள்ள கைகளுமே வந்து இப்படி தொட்டுடலாம். இது வந்து குப்த நமஸ்காரம் அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து நம்ம பத்மாசனம் போட்டு கழுந்து படுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம முதுகுல வந்து இந்த மாதிரி வந்து வைக்க போறோம். அதனால ஃபர்ஸ்ட் வந்து அந்த நமஸ்காரம் குப்த நமஸ்காரம் எப்படி வைக்கணும்னு சொல்லியிருந்தேன். இப்ப பத்மாசனம். ஒரு கால் நல்ல மேல தூக்கி வச்சுட்டு அந்தோட இந்த குதிக்கால் வந்து நம்ம இந்த இடுப்புக்கு கிட்ட வர மாதிரி நல்லா அப்படி காலை அப்படி இறுக்கமா கொண்டு வரணும். அதை வந்து ஸ்குவீஸ் பண்றதுன்னு சொல்லுவாங்க. நல்லா இப்படி ஸ்குவீஸ் பண்ணி காலை வந்து இப்படி கொண்டு வரணும். அதே மாதிரி இந்த இன்னொரு காலையும் கொண்டு வந்து இப்படி வைக்கணும். வச்சுட்டு நல்லா பின்னோக்கி போயிட்டு அப்படியே வந்து நம்ம கழுந்து படுக்க போறோம். வச்சுட்டு கைகளை வந்து குப்த நமஸ்காரம். மாறுபகுதியை நல்லா விரிக்கணும். சில்வ நாடிகள். தளர்த்திக்கலாம். இது பத்மாசனம் போட்டு நிறைய முயற்சி பண்ணா மட்டும்தான் இது வரும். ஏன்னா சில பேருக்கு வந்து பத்மாசனம் போட்டுட்டு அப்படியே கழுந்து படுக்கும் போது இந்த பத்மாசனம் வந்து பிரிஞ்சிடும். அதாவது ஒரு கால் வந்து வெளியில வந்துடுற மாதிரி இருக்கும். அதனால நல்லா இப்படி டைட்டா நிக்கிற அளவுக்கு வந்து நம்ம வந்து முயற்சி செஞ்சிட்டோம்னா அது வந்து இந்த குப்தா பத்மாசனம் வந்து பண்ணிடலாம். இப்ப இதுலயே வந்து இன்னும் ஒரு வேரியேஷன் என்ன பண்றோம்னா, நம்ம பத்மாசனம் போட்டு கழுந்து படுத்துட்டு அப்படியே வந்து புஜங்காசனம் செய்வோம். புஜங்காசனம் வந்து நம்ம வந்து சொல்லுவோம்ல இந்த ஸ்னேக் போஸிங்க, நேரா படுத்துட்டு அது செஞ்சு காமிச்சிடலாம். கவிழ்ந்து படுத்து புஜங்காசனம். கைகளை மார்பு பக்கவாட்டில் வச்சுட்டு அப்படியே வந்து விரைஸ். இது வந்து புஜங்காசனா. சில பேருக்கு தெரியாதுங்கிறதுக்காக வந்து நான் அதை செஞ்சு காமிச்சேன் புஜங்காசனா. இப்போ வந்து பத்மாசனா போட்டே வந்து நம்ம புஜங்காசனா வந்து செய்ய போறோம். அது பேர் வந்து பத்ம புஜங்காசனம். நல்ல மேட்டு கொஞ்சம் பின்னாடி வந்தா மட்டும்தான் நம்மளோட உடம்பு வந்து முன்னோக்கி போறதுனால கரெக்டா இருக்கும். அப்படியே படுத்துட்டு
அதே மாதிரி புஜங்காசனம் எப்படி செய்வோமோ அதே மாதிரி கைகள் மார்பு பக்கவாட்டில் வச்சுட்டு அப்படியே இப்படி ரைஸ் பண்ணும். தளர்த்திக்கலாம். இந்த குப்த பத்மாசனாலும் சரி இல்லை வந்து இந்த பத்ம புஜங்காசனாலும் இருந்தாலும் சரி, இது வந்து நிறைய டைம் பண்ணிட்டா மட்டும்தான் இது வந்து பண்ண முடியும். அதுக்கப்புறம் இது செஞ்சு முடிச்சிட்ட உடனே வந்து நம்மளோட சிஷு ஆசனம் இல்லைன்னா பாலாசனம் வந்து நம்ம செஞ்சிடலாம். ஏன்னா வந்து நமக்கு முதுகு வலிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து அந்த பாலாசனம் செஞ்சுட்டோம்னா நம்ம வந்து ரிலாக்ஸ் ஆகும். இது பண்றதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பத்மாசனம் பண்றதுனாலே வந்து ஏகப்பட்ட பலன்கள் நிறைய டைம் வந்து நம்ம அதை சொல்லியிருக்கோம். ரத்த பகுதிக்கு வந்து கால் இருக்கக்கூடிய வந்து ரத்த ஓட்டம் வந்து நல்லாவே வந்து இதாகும். அது இல்லாம பார்த்தோம்னா வந்து நம்மளோட மைண்டும் சரி இல்லை பாடியும் சரி எல்லாமே வந்து உங்களுக்கு பேலன்ஸ் ஆகும். ஸோ அதே ஆசனம் அதே தான் வந்து பலன்கள் வந்து இந்த குப்த பத்மாசனாலையுமே வரும், பத்ம புஜங்காசனாலையும் வரும். இந்த ஆசனம் மட்டும் செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.